சூரிய மின்சக்தி ஒப்பந்த முறைகேடு விவகாரத்தில் தொழிலதிபர் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை அதானி குழுமம் மறுத்துள்ளது. இதுகுறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவின் இரண்டாவது மிக பெரும் பணக்காரராக இருப்பவர் கௌதம் அதானி. இவரின் அதானி குழுமம் எரிசக்தி, துறைமுகம், சிமெண்ட், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் பெடரல் நீதிமன்றத்தில் அதானி, சாகர் அதானி உள்ளிட்ட 8 பேர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதில் அமெரிக்காவில் இருந்து சூரிய மின்சக்தி ஒப்பந்தம் பெற இந்திய அதிகாரிகளுக்கு 2029 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதன் மூலம் சுமார் 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை 20 ஆண்டுகளில் லாபம் ஈட்டவும் அதானி உள்ளிட்டோர் திட்டமிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து அமெரிக்காவின் பெடரல் நீதிமன்றம் அதானி உள்ளிட்ட 8 பேருக்கும் பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் எதிரொலியாக அதானி குழுமம் நிறுவனங்களின் பங்குகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. அதானி என்டர்பிரைசஸ், அதானி எனர்ஜி, அதானி துறைமுகங்களின் பங்குகள் 20% வரை சரிந்துள்ளது. மேலும் அதானி கேஸ், அதானி கிரீன், அதானி சிமெண்ட்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகளும் 10% சரிந்து வர்த்தகமானது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி முதல் 12 லட்சம் கோடி ரூபாய் வரை அதானி குழுமத்தின் பங்குகள் சரிந்துள்ளதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் அமெரிக்க நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை அதானி குழுமம் மறுத்துள்ளது. சட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுவதாக முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை அளித்துள்ள அதானி குழுமம் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டும் இதேபோல் அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதானி குழுமம் மீது பங்குச்சந்தை முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது. அதனால் ஏற்பட்ட சரிவில் இருந்து மீண்டு வந்த அதானி குழுமம் மீது தற்போது எழுந்துள்ள இந்த குற்றச்சாட்டால் மீண்டும் ஆட்டம் காண தொடங்கியுள்ளது. தொடர் குற்றச்சாட்டுகளால் அதானி குழும பங்குகளின் மதிப்பும் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது. அமெரிக்க நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி அதானி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். அமெரிக்க நீதிமன்ற குற்றச்சாட்டுகளுக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களின் வலியுறுத்தல்களுக்கும் மத்தியில் அதானி மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம்.